பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். 30 கோடி வாட்சு, 2 லட்சம் ஷூ, 30,000 ரூபாய் டிஷர்ட்டு, காரு, சொகுசாக கார்கள். இவை நிரந்தரமானவையா? இந்த அதிகாரிகள் வாழ்கிறார்களே, உல்லாச பயணம் செல்கிறார்களே ஸ்பெயினுக்கு, இவர்கள் வாழும் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? ஒரு சிலிண்டர் தூக்குறவன், மினரல் வாட்டர் கேனு போடுறவன் பார்த்துருக்கியா? 3 மாடி தூக்கிட்டு வருவானுங்க, பார்த்துருக்கியா? கேனை நம்மளால தூக்க முடியுமா? 3 கேன் தூக்கிட்டு வருவான், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுக்கிட்டு 5வது மாடியில் வந்து எதுக்கா கேனை தூக்கிட்டு வரான்? நாம் அவனுக்காக வாழணுமா இவர்களுக்காக வாழணுமா? இதை முடிவு பண்ணிக்கணும். அந்த அதிகாரிகிட்ட எதுவும் சொல்லலை, கேட்டுக்கிட்ட பிரியத்தில் சொல்கிறாங்க. அவருக்கும் ஒன்றும் இது இல்லை, பிரியத்தில் நல்லா இருக்கணும். சங்கர் நல்ல தம்பா பண்ணுற, பத்திரமா இரு. இந்த வாட்டி நீ ஜெயிலுக்கு போனால் உன்னை முடிச்சிருவானுங்க. போன வாட்டி மாதிரி நினைக்கிறத, தப்பு பண்ணிட்டோன்னு அவனுங்க நினைக்கிறாங்க. போன வாட்டியே உன்னை முடிச்சிருக்கணுன்ற எண்ணெல்லாம் வந்துருச்சு ஆஃபீஸர்ஸ் கிட்ட. போன வாட்டியே வந்து அந்த 4வது நாள் 3rd நைட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு நான் படுக்க போகும்போது தான் நான் இருக்கிற புத்தகத்துலையும் எழுதியிருக்கேன். அங்கே மனசு பொறுக்காமல் ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்லி, அந்த அதிகாரி இன்னொரு அதிகாரிகிட்ட சொல்லி, அவர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி, அவங்க எல்லாம் சேர்ந்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் பண்ணி தான் நைட்டு 10 மணிக்கு லாக்கப் திறந்து குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. முடிஞ்சு கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு மரணத்தின் எல்லையை பார்த்துட்டு வந்துட்டு இவங்களுக்காக பயப்படுவேண்ணா? என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பாஸு. உங்ககிட்ட தான் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை நீங்கள் இழப்பதற்காக வைத்திருக்கிறீர்கள். அதை பாதுகாக்கத்தான் இந்த திருட்டுத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த அதிகாரிகிட்ட சொல்ல, அந்த அதிகாரி இதை பார்ப்பார் கண்டிப்பா. இதுதான் என் பதில். நீங்க பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் அத்தனை பேரும் ஓரணியில் எதிரே நிற்கிறீர்கள். நான் தனியாக நிற்கிறேன், ஆனால் என் பின்னாடி மக்கள் இருக்காங்க. புரியுதா? பார்க்குறாங்கல்ல யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் பரந்தூர் மக்களுக்கு தெரியாதா? எதுக்கு கேஸ் வாங்கினு தெரியாதா? இருக்கிறோம். முன்னாடி நான் தனியாள் முத்தலிஃபு, இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. அற்புதமான டீம் இருக்கு. இன்னைக்கு நான் அது பெருமைக்கு சொல்லிக்கூடாதுன்றது தான், நான் அதை எங்கேயும் சொல்லலை, நான் உணர்றேன். அதை 4 மாசத்துல we have made tremendous impact. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, எல்லா ஒரு தினமும் பத்திரிகையில் படிக்கிறேன், எல்லா பத்திரிகையிலும் படிக்கிறேன். நம்ம பிரேக் பண்ண மாதிரி ஒருத்தர் கூட ஸ்டோரி பிரேக் பண்ணல. நான் பெருமையோட சொல்கிறேன். அதுக்கு காரணம் நம்ம டீம். கரெக்டா? வீடியோஸ் குவாலிட்டிலாம் பார்க்குறீங்கள எப்படி பண்ணுறோன்னு. இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் கிளுகிழுப்பு வீடியோ போட்டுட்ருக்காங்க, பார்க்குறீங்களா இல்லையா? ஆமாம். என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு வந்த உடனே நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? என்டர்டெயின்மெண்ட் சினிமா சேனலுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்? சினிமாவா ஆர்ட் ஃபார்மாக வந்து என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு கொடுக்கணும். கிசு வந்து தொடாதீங்க சொன்னேன்னா? சினிமாவில் கிசு போட்டால் ஓடுமா? நல்லா செஞ்சோமா? இதான் நம்ம ஜேர்னலிஸ்ட். நல்ல டீம் இருக்கு. புரியுதா? திருப்பி சொல்ல விரும்பல. பார்த்துட்டேன் 15 வருஷத்தில். ஜாஃபரை கேட்டால் சொல்லுவாரியா, சக்கரவர்த்தியா? அதை அவர் சொல்லுவார், கேளு. சக்கரவர்த்தி ஒரு ஆள் இல்லை. 2006 11 வரைக்கும் ஜாஃபர் எதிர்க்கா பார்த்தல. டேப்பில் எப்படி பேசுகிறாருன்னு மந்திரிங்க எம்பிசி எல்லாம் எப்படி பம்புறாங்க. டிஆர்பி ராஜெல்லாம் அப்போ சிட்டிங் மினிஸ்டர் அவர் எப்படி பம்புறாரு பார்த்தியா ஜாஃபர் கிட்ட? ஒத்தால எடுத்தேன் அன்னைக்கு. நான் உண்மையிலே அன்னைக்கு நான் சஸ்பெண்டட் கிளர்க்கு. சஞ்சய் அரோராவை தவிர ஒரு அதிகாரி என் ஃபோன் எடுக்க மாட்டார், தெரியுமா? நான் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தப்போ இது தானே ஜிஎஸ்எம் கால் தானே, சஞ்சய் அரோரா மட்டும்தான் எஸ் சங்கர்னு பேசுவார். ஒரு அதிகாரி என் ஃபோன் எடுக்க மாட்டேன். அன்னைக்கே சமாளிச்சுட்டேன். இன்னைக்கு டீம் இருக்குது, இவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குன்னு நீங்கள் இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் எதுங்க 2 வாரம் சைலன்ஸாக போனோம்? 2 வாரம் நான் சைலன்ஸாக நேஷனல் பாலிட்டிக்ஸ் பேசிட்டு போய் நீங்கள் கொள்ளடிப்பீங்களா? நேற்றும் பேசினேன், இன்றும் பேசுகிறேன், நாளையும் பேசுவேன். சொல்லுங்கள்.